நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ரேணுகன்ற பேர்ல இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஆட்டம் போட்டுட்டு இருக்காளே இந்த ஒரு சுடரி, அவளுடைய மண்டியை உடைச்ச நம்ம வெண்பாவுக்கு உண்மையிலேயே ரொம்பவே தைரியம் தாங்க. ஏன்னா அந்த வெண்பாவோட சூழ்ச்சியில கண்டிப்பா அந்த ரேணுகன்ற பேர்ல இருக்கிற இந்த சுடரி கையும் காலமா சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வெண்பா இருந்துகிட்டு ஸ்கூல்ல வந்துட்டு பரிசு கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு அப்படின்னு ரொம்பவே நாடகம் போட்டு இப்போ எல்லாரும் மத்தியில் அடி வாங்கினது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு கேவலமான நிலைக்கு போக போகிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் இந்த சுடரி வந்துட்டு இதுக்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஒரு விஷயமா வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் இப்போ கைக்கு வரப்போகுதுங்க. ஏன்னா மண்டையை உடைச்ச தருணத்திலே எனக்கு வந்துட்டு அந்த காளி அண்ணங்கிட்ட என்னை கூட்டிட்டு போய் விட்டுருங்க, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் கிட்டே இந்த சுடரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசனோட மடியில் படுத்தது மட்டும் இல்லாமல் கதிரேசன் இப்போ எல்லா உண்மையுமே சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய மொத்த சொத்து மதிப்பும் எக்ஸ்ட்ரா இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டேன், மல்லி இருக்கிற வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தருணத்துக்காக தாங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு இவங்க காத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதை கேட்டதான் இந்த சுடரி ரொம்பவே சந்தோஷம். கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பட்டையை போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு கேவலமான எண்ணத்தில் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் உடனே ரகுவுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.